அண்மை செய்தி. அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்களை கொண்டு சிகிச்சை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்களை கொண்டு சிகிச்சை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிக்க தகுதியற்ற நபர்களை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது துறைசார் நடவடிக்கை பாயும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப தூய்மை பணியாளர்கள் மற்றும் துறை சாராதவர்களை கொண்டு சிகிச்சை கொடுத்தா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை அதை சொல்லியிருக்காங்க? வணக்கம். தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சை அளிக்க தகுதியற்ற நபர்கள் பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக சுகாதாரத்துறை தரப்புல ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் தங்களுக்கான அந்த உரிய பணி நேரத்துல உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்பதாகவும் அந்த அறிவுறுத்தல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் புற நோயாளிகளின் பிரிவு பொறுப்பு மருத்துவர்கள் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரைக்குள்ளாக கட்டாயம் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கும் பணியை தொடங்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள் நோயாளிகள் பிரிவை கண்காணிக்க 24 மணி நேரமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுழற்சி அடிப்படையில பணியில் இருக்க வேண்டும். மற்ற மருத்துவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையிலாக பணியில் இருக்க வேண்டும். மருத்துவ அதிகாரியான RMO காலை 7 மணி முதல் மருத்துவமனை செயல்பாடுகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்பதாகவும் அந்த அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர்கள் காலை 8 மணி முதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போன்று பல் மருத்துவமனை மற்றும் பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கான அந்த புற நோயாளிகளுக்கான பிரிவு என்பது காலை 8 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணிக்கு தொடங்கி 5 மணி வரையிலாக கட்டாயமாக அந்த நோயாளிகளுக்கான அந்த சிகிச்சை வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தகுந்த நேரத்திற்குள்ளாக குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக பணியில் வருவது என்பது அவசியம். மருத்துவ படிப்போ அல்லது செவிலியர் பயிற்சியோ பெறாத தூய்மை பணியாளர்கள் எக்காரணம் கொண்டும் சிகிச்சை மேற்கொள்ள கூடாது என்பதாக அந்த அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல தகுதியற்ற நபர்கள் சிகிச்சை அளிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் நோயாளிகளுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவையாகவும் இருக்கும். எனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருந்து கொண்டு சிகிச்சைக்கு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட வேறு யாரையும் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதாகவும் முதலுதவி செய்ய வழிகாட்டுவதும் தவறானது என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நோயாளிகள் தரப்பில் புகார்கள் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் துறை சார்ந்த தலைவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என்பதாகவும், நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை செயல்பாட்டு தொடர்பாக 104 என்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் செவிலியர்கள் மருத்துவர்களை தவிர தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை மேற்கொள்வதாக வந்த புகாரின் அடுத்து தற்போது மருத்துவர்களுக்கு இது போன்ற எச்சரிக்கை என்பது சுகாதாரத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.